ஸோ பொதுவாக பேர்ட்ஸ் அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறீங்க? பேர்ட்ஸ் இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சருக்கு மெயின். நம்ம அதுக்கு தண்ணி வைக்க கூட இந்த காலத்தில் யோசிக்கிறோம். அவங்களுக்கு எல்லா இதுவையும் நம்ம அழிச்சிட்டோம். ஏரி குளம் எல்லாமே அழிச்சிட்டு அதுங்க இப்போ அதான் சொன்ன மாதிரி கொக்கு கூட குப்பையை அதில் எடுத்து சாப்பிடுது. இயற்கையே அழிச்சிட்டோம். அது ரொம்ப சின்ன கூண்டில் வளர்ப்பாங்க எல்லாருமே. சின்ன கேஜி அழகாக பார்க்க அழகாக இருக்கணும்னு குட்டி குட்டி கேஜில் அடைப்பான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும். நிறைய அந்த பானைங்க வச்சு அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி பானை இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டெரஸில் வைக்கிறது, சுளிர்னு வெயில் படுற மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுருவாங்க. நானும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக அந்த மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ எனக்கு இடம் இல்லை, நாங்கள் தான் வைக்கணும்னா துணி மேலே கவர் பண்ணலாமா? வளர்க்காதீங்கன்ற. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சுதா சந்திரசேகர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ உங்களை பற்றி நிறையா நம்ம பேசணும். அந்த அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ், டாக்ஸ் பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக பேர்ட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ எங்களுக்குமே ஒரு சில பேர் கேட்டாங்க, ஏன் அந்த மேம் பேர்ட்ஸ் பற்றி எந்த டிப்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக பேர்ட்ஸ் அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறீங்க? பேர்ட்ஸ் இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சருக்கு மெயின். அவங்க பாலினேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவங்க பாலினேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க அந்த மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு சீட்ஸு, ஃப்ரூட்ஸு, இன்னொரு செடி வளர்கிறதுக்கு உதவுவாங்க. அதே மாதிரி பெஸ்டிசைட், நம்ம எவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கும் பாதிப்பு வருது. எல்லா கீரையில் யூஸ் பண்ணுறோம், காய்கறியில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் உரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இதுவும் பூமியும் இதுவாகிடுது உங்களுக்கு. அதனால் அந்த பூச்சிக்கொல்லினால் என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த சாயிலும் மண்ணும் உங்களுக்கு பூச்சிங்கெல்லாம் சாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதுக்கு தண்ணி வைக்க கூட இந்த காலத்தில் யோசிக்கிறோம். அவங்களுக்கு எல்லா இதுவையும் நம்ம அழிச்சிட்டோம். ஏரி குளம் எல்லாமே அழிச்சிட்டு அதுங்க இப்போ அதான் சொன்ன மாதிரி கொக்கு கூட குப்பையை இது பண்ணிக்கிட்டு இருக்கு, அதில் எடுத்து சாப்பிடுது. இயற்கையே அழிச்சிட்டோம். இப்போ அவங்க இருக்கிறதுனால ஏதோ நம்மளுக்கு மரம் இதெல்லாம் இயற்கையாக கொஞ்சமாவது கிடைக்கிது. அதுவும் இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெரம்பூர் வில்லேஜ் மயிலாடுதுறையில் கூட பார்த்திங்கன்னா இந்த பேட்ஸ்க்காகவே, இந்த வவ்வாலுக்காகவே இந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க மாட்டாங்களா, பட்டாசெல்லாம். அந்த பேட்டை கூட நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இதனால ஏதாவது வைரஸ் வந்துடும் அது இதுன்னு இங்கே இருக்கிறவங்க அப்படி தான் நினைப்போம். ஆனால் அவங்க அது மஸ்கிட்டோ, அதாவது கொசுவை சாப்பிடும். அதே மாதிரி அவங்களும் இந்த அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதாக இருந்தாலும் நம்மளாம் எப்படி பார்க்குறோன்னா, இதனால இன்ஃபெக்ஷன் வருது, வைரஸ் வருது. எல்லா க்ரீச்சரையும் நம்ம அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. இன்னொரு முக்கியமான டவுட், இப்போ பேர்ட்ஸ் பற்றி பேசுகிறப்போ பொதுவாக பச்சை கிளி மேலே ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு பீரியடில் எல்லார் வீட்லேயுமே பச்சை கிளி வளர்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இனப்பெருக்கம் காரணத்துக்காக வீட்டில் பச்சை கிளி வளர்க்கக்கூடாதுன்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இது பார்த்திங்கன்னா பேன் பண்ணியாச்சு. எங்கேயுமே சேல்ஸ் எல்லாம் கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலலாம் போயிட்டு அது அந்த உள்ளே குஞ்சு பொறிச்சு இருக்கும் இல்லையா, அதுங்களே எடுத்துகிட்டு டேம் பண்ணி விற்கிறாங்க. அது தவறான விஷயம் இல்லையா? ஒரு காட்டுலேருந்து கொண்டு அதை இந்த மாதிரி விற்கிறது தவறான விஷயம். அது இயற்கையாக வளர்ந்ததுன்னா அதுங்களுக்கும் சுதந்திரமாக இருந்தால் தான் அதுக்கு பெனிஃபிட். நம்ம வீட்டில் வச்சு ரக்கையை உடச்சி வளர்க்குறதுல எந்த வித பெனிஃபிட்டும் இல்லை. அதே மாதிரி பேர்ட்ஸ்னால் அதை பேர்ட்ஸ் தான். நம்ம இயற்கையாக தான் அதை வளர்க்கணும். நம்ம வீட்டில் கூண்டில் அடைச்சி வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி கூண்டில் அடைச்சி வைக்கிறதுன்னு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி காக்டெயிலு, லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வாழ தெரியாது அதுங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி வளர்த்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த காக்டெயில் அப்படின்னு சொல்றப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. இந்த மெக்காவ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேரட் இதெல்லாம் இம்போர்ட்டட். அதுவும் ஃபாரஸ்ட்ல இருந்து தான் புடிச்சிட்டு வர்றது. அதுவும் தப்பான விஷயம் தான்.
அதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் இதுதான். அதுவும் ஒரு தப்பான விஷயம் தான். அதுவும் இயற்கையா வளர்த்தா நல்லா இருக்கும். பொதுவா இப்ப வீட்ல என்ன மாதிரியான பேர்ட்ஸை வளர்க்கலாம்? நீங்க இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம். அப்புறம் வந்து ஃபின்ச்சஸ் வரும், காக்டெயில் வரும். அதுக்கப்புறம் அந்த இதுலயே வந்து லவ் பேர்ட்ஸ்ல நிறைய வெரைட்டி, ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வளர்க்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா அந்த வெயில் டைம்லலாம் செத்து போயிடும். ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும். சில பேர் பால்கனியில் ஓப்பனாக வளர்ப்பாங்க. அந்த வெயில் படும் போது பார்த்தீங்கன்னா அதுங்க தாங்காது. நீங்கள் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ஷேடாக கொஞ்சம் கூலிங்கான வச்சு வளர்க்கலாம். அதே மாதிரி பறவைங்களுக்கு மேலே வந்து இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் பவுல்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். நான்லாம் எப்பவுமே வைப்பேன்னு வச்சிங்களேன், மழை டைமில் கூட வைப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து பேர்ட்ஸுக்குன்னு தண்ணி வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிரும். ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிடும். எல்லா பேர்ட்ஸும் சுருண்டு செத்து போயிடும், வெயில் தாங்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வைக்கும் போது அதுங்களுக்கு உயிரை காப்பாற்றும். ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்றது, நிறைய பேர் வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, காக்டெயில்ஸ் வளர்ப்பாங்க. ஆனால் வந்து அவங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்றது தான், எங்கள் வீட்டில் சீக்கிரம் செத்துருது, ஆனால் நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்து டக்குன்னு செத்துருதுன்றாங்க. அதுக்குன்னு ஏதாவது மெயின்டெனன்ஸ்? அது ரொம்ப சின்ன கூண்டுல வளர்ப்பாங்க எல்லாருமே. சின்ன கேஜ் அழகா பார்க்க அழகா இருக்கணும், குட்டி குட்டி கேஜில் அடைப்பான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும். நிறைய அந்த பானைங்க வச்சு அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி பானை இருக்கும். இப்போ வந்து லவ் பேர்ட்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டி பானைங்க கிடைக்கும். இப்போ இது காக்டெயிலுக்குன்னா அதுக்கு கொஞ்சம் பெரிய ஹோல்ஸோட பெரிய பானை கிடைக்கும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் அதுங்களும் வந்து உற்பத்தி ஆகிறது எல்லாமே அதில் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணோன்னா பேர்ட்ஸ் வந்து தன்னால் முட்டை போட்டு அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றுமே இருக்காது. அதுங்க குட்டி போகிறதோ எதுவுமே வழி இருக்காது. அதுங்க தள்ளி விட்டுரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டெரஸில் வைக்கிறது, சுளிர்னு வெயில் படுற மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சிருவாங்க. நானும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ எனக்கு இடம் இல்லை, நாங்கள் தான் வைக்கணும்னா துணி மேலே கவர் பண்ணலாமா? வளர்க்காதீங்கன்றேன். உங்களால் முடியலன்னா வளர்க்காதீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி துணி போடுறது அதெல்லாம் இப்போ நம்ம வெயிலில் போகிறோம், துணி போட்டு போனா வெயில் தாங்குதா? இல்லையா? அதுவும் மீறி வருது இல்ல. அதுங்க தாங்குமா? அவ்வளோ சின்ன உயிர் தாங்குமா? அதை யோசிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவோம், ஷெட்டு போடுவாங்க. ஷெட்டுமே ரொம்ப ஹீட்டு. அதுவும் 12 மணி இந்த 1 மணிலாம் செம்ம ஹீட்டு இருக்கும், இறந்து போயிடும். உங்களுக்கு அது வந்து ரொம்ப நாள் லைஃப் வராது. ஃபின்ச்சஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஃபின்ச்சஸோட வேலிடிட்டின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா அது வாங்கினா ஒரு மாசம் 3 மாசம் நல்லா இருக்கு, அப்புறம் செத்து போயிடுதேப்பா. எல்லாமே அதான் சொல்றேன் பாருங்க, வளர்க்க தெரிஞ்சவங்க வளர்க்கலாம். நம்ம புதுசா இந்த குழந்தைங்களுக்காக வாங்குவாங்க சில பேர், அதுங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு, டைம் பாஸுக்கு. இப்போ சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நடக்கும். எனக்கு வந்து பேரட் வேணும், எனக்கு வந்து காக்டெயில் வேணும், அது ஒரு மாசம் பார்க்குங்க, அப்புறம் அதை கண்டுக்காதுங்க. ஸோ ஒரு டைம் பாஸ்க்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி வளர்க்காதீங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மிங் மாதிரி தான். இப்போ நம்ம எப்படி செடியெலாம் வளர்க்குறோமோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில், அந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து ஏர் இது இருக்கணும், நல்லா ப்ரீஸ் இருக்கணும், ரொம்ப காமாக இருக்கும். உங்களுக்கு வளர்க்கும் போது நல்லா இருக்கும். உங்களுக்கு வீட்டில் வச்சு அடைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி ஃபுட் போடலாம்? ஃபுட்டு வந்து சன்ஃப்ளவரு, அப்புறம் தெனை கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரிஞ்சு போடலாம். கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடாதீங்க, அது ஒரு டயரியா மாதிரி ஆகும். ஸோ வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பேர்ட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை விரும்பி சாப்பிடுது. ஆனால் சில பேர் ஐயோ அது சாப்பிடுதேன்னு கொடுத்துருவாங்க. பட் அது சேஃபா? இல்லை, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சிப்ஸ் கூட சாப்பிடும், சிப்ஸ் சாப்பிடும், பிஸ்கெட் சாப்பிடும், நம்ம சாப்பிட்ற சாதத்தெல்லாம் சாப்பிடும். ஒரு சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம்லாம் போய் அடைச்சிக்கிட்டு ரொம்ப அப்படியே வீங்கின மாதிரி இருக்கும், தொண்டை வீங்கி இறந்து போகும். இந்த சின்ன சின்ன கலர் கோழி கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சாகும். எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த ஸ்டோரேஜ் அதுக்கு டைஜஷன் ஆக முடியாமல் இறந்து போயிடும். ஸோ அந்த ஓவர் ஃபீடிங்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ஓவர் ஃபீடிங்னு சொல்லும் போது ஒரு சந்தேகம் வருது. சில பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கும். நம்ம குடுக்காட்டி கூட இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வைங்களா, அதை பார்த்து அந்த பேர்டு கத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அது நல்லது, அதுக்கு ஒரு குட்டி குடல் தானே இருக்கும். இல்லை, அதுதான் வீட்டுக்குள்ளே வளர்க்காதீங்கன்னு சொல்கிறேன். நல்லா சேஃபாக ஒரு இடத்துல பால்கனியில் நல்லா ஷேடு மாதிரி வச்சு நல்லா வளங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன லிமிட்டட் ஃபுட்டாக கொடுங்க, ரொம்ப ஓவர் ஃபீடிங் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ இன்னொரு ஒரு சந்தேகம், இப்போது நிறைய ஃப்ளாட்ஸில் வந்து கட்டுறாங்க, அவங்க வந்து அந்த புறா எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வலையை போட்டு விட்டுறாங்க பால்கனியில். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து புறா வந்து முட்டை போடுது, கத்துது, அசிங்கம் பண்ணுதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் புறா வந்து எங்கே போய் தங்கும்? அப்போ
இல்லை புறா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி இடத்துல தான் வந்து சேஃபாக ஒரு ஹோல் மாதிரி பார்த்து வச்சுருவாங்க. நிறைய ஃபோன் வரும், இந்த மாதிரி புறா வந்து குட்டி போட்டிருக்கு வந்து எடுங்கன்னு. அதை நம்ம எடுக்க முடியாது, எடுத்தாலும் இறந்து போயிடும். அதுங்களே கொஞ்சம் வளர்ந்துட்டு அதுவே குட்டியை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில பேர் எடுத்து வேற எங்கேயாவது வச்சுருவாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பெருக்கோன்னு எங்கே பண்ண முடியும்? மரத்தையும் அழிச்சிட்டோம், மரமும் இல்லை, நம்ம வந்து நெட்டு போட்டுடுறோம் உட்காரக்கூடாதுன்னு. அப்புறம் அவங்க வந்தால் வந்து அசிங்கமாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், அதனால நோய் வருது, வைரஸ் வருதுன்ற மாதிரி அது கிளப்பி விட்டுறாங்க. அதுலேயும் நம்மளுக்கு ரொம்ப பேர்ட்ஸ் தான் அடி வாங்குது. ஸோ இவங்கள நம்ம அழிக்கணும்னு அழிச்சு என்ன ஆகுதுன்னா மனுஷங்க நம்ம அழியிறோம். அது தெரிய மாட்டேங்க. எப்பவுமே அனிமல்ஸு, பேர்ட்ஸு, மனுஷனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அவங்க இல்லாமல் நம்ம வாழ முடியாது. எப்படி கனெக்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ மாடு வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாடை வாசல்லே கட்டியிருப்பாங்க, நாய் இருக்கும், பூனை இருக்கும், மாட்டு சாணத்தை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எங்கே அதெல்லாம் பண்ணுறோமா? எதுவுமே கிடையாது. அவங்களால நிறைய நம்மளுக்கு நன்மை இருக்குது. அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ முடியும். சிட்டுக்குருவின்ற ஒரு அழகான பேர்டு இருந்தது இல்லையா, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த இனமே இப்போ அழிஞ்சிருச்சுன்றாங்களேப்பா. நம்மளால தானே எல்லாமே ஆகுது. நம்ம மனுஷங்க வாழணுன்றதுக்காக எல்லாத்தையுமே அழிக்கிறோம், அட்வான்ஸாக போகிறோம். ஒருத்தர் 1க்கு 2 மொபைல் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே அட்வான்ஸாக போகுது, அவங்க அழிஞ்சிட்டு வராங்க. அவங்கள அந்த பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டுக்குருவி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் லேண்ட்லலாம் அவங்க தான் அந்த கிராப்ஸ் அந்த இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுறது வர்றது. இந்த அழிக்கிறோம் நம்ம செடியெல்லாம் அழிக்கிற பூச்சிங்கன்னு இருக்குது, அதெல்லாம் அவங்க தான் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது. அது ரொம்ப க்யூட்டானது. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டுக்குருவின்ற மாதிரி ஒரு பெருசாக ஒரு குருவி வரும். அது ஈவினிங்ஸில் எங்கள் வீட்டுக்கு வரும், வந்து குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ அதை தான் பார்க்க முடியுது. சிட்டுக்குருவிக்கு இருக்கிற அழகு வந்து வரவே வராது, அது நம்ம பார்க்க முடியாது இனிமே. மைனாவும் அழிஞ்சிடுச்சு, மைனாவும் இல்லை. மைனாலாம் சின்னதுல நிறைய பார்ப்போம், இப்போ மைனாவும் கிடையாது. எப்படிப்பா அது அப்படியே போயிடுது அந்த இனமே? நம்ம அட்வான்ஸாக போகிறோம்ல, எல்லாமே அழிய தான் செய்யும். ஓ, அந்த அட்வான்ஸுக்கு அந்த இது அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த மாதிரி போயிடுமோ? ஆமாம். ஓ மை காட். என்ன அப்போ மற்ற இனமெல்லாம் அழியாமல் இருந்த இனத்தெல்லாம் அழியுது அப்படின்றீங்களா? அப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பீச்லலாம் இது அழிய என்ன ஆகும்னா, நம்ம அதான் சொல்கிறல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த மாதிரி இப்படி ஒரு பேர்டு இருந்தது, இப்படி இருந்தது, அப்படிதான் ஹிஸ்ட்ரியாக தான் மாறுமே தவிர நம்மளால் எதையும் உருவாக்க முடியாது. கடவுள் உருவாக்கி வச்சுருந்ததை நம்ம அழிக்காமல் இருந்தால் சரி. கரெக்ட். இப்போ இந்த பீச் ஓரத்துலலாம் வந்து இப்போ ரோட் ஓரத்துலலாம் வந்து இந்த கிளி ஜோசியம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரி இப்போ மற்ற பேர்ட்ஸ் வச்சும் ஜோசியம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது கிளி பேண்டுன்னொடனே இப்போ காக்டெயிலை வச்சுலாம் பண்ணுறாங்க, ரொம்ப தப்பான விஷயம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கும், அடைச்சி அதுக்கு சாப்பாடு சொல்ல முடியல மாட்டாங்க, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. அது பாட்டு வரும், அது வேலையை பார்க்க உள்ளே போயிருக்கோம், அது எதுக்கு இருக்குன்னு அதுக்கே தெரியாது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அதோட டார்ச்சரை அதை அனுபவிச்சுட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பாவப்பட்ட இது. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்ன சொல்ல, நம்ம வாழணுன்றதுக்காக ஒரு ஜீவனை அழிச்சிட்டு நம்ம வாழணும்னு நினைக்காதீங்க. ஏன் உங்களை மாதிரி அனிமல் லவர்ஸ், பெட் லவர்ஸ் எல்லாம் ஏன் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல. நம்ம என்னதான் நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்தாலும், இப்போ நானே வந்து இப்போ அவேர்னஸ் பற்றி தான் பேசுகிறேன். நம்ம வந்து எந்த ஆடுக்கோ எதுவும் பண்ணலை. பட்டு பார்க்குற ஹியூமன்ஸோ என்ன நினைப்பாங்க, அவங்கள பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்கப்பா அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, ஒரு அதை பற்றி சொல்கிறாங்க என்ன விஷயன்றத வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். இப்போது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் நிறைய பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுவீங்க, அது அந்த டயத்தில் கரெக்டாக வரும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மார்னிங் 5:30க்கெலாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் என்ன டைமாக இருந்தாலும் வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அது ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஒரு 400 புறா கிட்ட வரும், வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. யாரும் அங்கே உட்கார மாட்டாங்க. அதே மாதிரி ஈவினிங்லேயும் வருவாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வைப்பேன். வீட்டு தான் போடும், கோதுமை போடுவேன். அப்புறம் காக்கா வரும், இந்த தட்டுக்குருவி வரும். எப்பவுமே மாடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே இருக்கும். வருவாங்க, சாப்பிடுவாங்க, குளிப்பாங்க. அந்த மாதிரி அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பட் எனக்கும் என்ன சொல்கிறேன்னா, பக்கத்து ஆளுங்கள்லாம் வந்து திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரி கொடுக்குறீங்க,
நீங்கள் பழக்கம் பண்ணுறதுனால தான் வருது. ஆனால் அமாவாசைன்னா காக்காவை கூப்பிடுவாங்க, காக்கான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒன்றும் வராது. எங்கள் வீட்டு மாடியில் வச்சுட்டு வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த நாளைக்கு மட்டும் கூப்பிட்டா வராது. எப்பவுமே நீங்கள் பழக்கம் பண்ணாதானே வரும். ஸோ மற்றவங்க செஞ்சாலும் அதை வந்து என்கரேஜ் கிரிட்டிசைஸ் தான் பண்றாங்க.